ஹாய் காய்ஸ், இப்போ illustration நம்பர் 4 வந்து பார்க்க போறோம். புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி யூனிட் நம்பர் 3 சாப்டர் 11th அக்கௌண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் வந்து இப்போ படிக்கிறேன். செல்வி இஸ் a dealer in furniture. Show the accounting equation for the following transaction. செல்வின்றவங்க வந்து ஒரு டீலரு. எந்த விஷயத்துல டீலர்னா ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு ஃபர்னிச்சர்லாம் வச்சிருப்பாங்களா, அது ஒரு டீலர் தான் செல்வின்றது சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை வந்து ஃபாலோவிங் டிரான்சாக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றது தான் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இதுல ரெண்டு விஷயத்த நம்ம எடுக்க போறோம். என்னென்ன விஷயம், ஒன்னு வந்து ரிசீவும் இன்னொன்னு கிவ் பண்றதும். இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டு விஷயம் எப்பவுமே வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம இப்போ எடுக்க போறோம். ஸ்டார்டட் பிசினஸ்ன்றது இனிஷியேட்டட் ஆஃப் பிசினஸ். ஒரு விஷயம், ஒரு பிசினஸ் வந்து தொடங்குறாங்கன்னா அதுக்கு வந்து இனிஷியலா வந்து கேபிட்டல்ன்றது தான் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கேபிட்டல் வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா கேஷ் இருக்கு. கேஷை வச்சு தான் கேபிட்டல் எடுத்துட்டு வந்து பிசினஸ் தொடங்குறாங்க. எவ்வளோ 1 lakh. கேஷும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேஷ் மூலமா தானே, கேபிட்டல் வந்து மூலதனமா வச்சு தானே நம்ம எடுத்துட்டு வரோம். அதனால கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் டிரான்சாக்ஷன், டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். கேஷை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம். கேஷ் ஒரு எஃபெக்ட், பேங்க் ஒரு எஃபெக்ட். கேஷ் டெபாசிட் பண்றோம் எதனா பேங்க்ல. கேஷ் எடுத்துன்னு போய் பேங்க்ல போடும்போது கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகும், பேங்க்ல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்குறோம். இப்போ ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து பேங்க், இன்னொன்னு லோன். லோன்னு சொல்லலாம், லைபிலிட்டிஸ்னு சொல்லலாம். அத மாதிரி தான் இதுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்லலாம். இப்போ வந்து பாரோ பண்ண அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பேங்க்ல வந்து பணமா போடுவாங்க. நீங்க வந்து லோன்லாம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து லோன் ஒரு விஷயமா எடுக்கணும்னா டைரக்டா நம்ம கிட்ட கேஷா வந்து நம்ம கையில கொடுத்துட மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல அது வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்து செலுத்துவாங்க. அந்த செலுத்தின அமௌண்ட்டை நீங்க வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேங்க்லயே அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. லோன் வந்து எடுத்ததுனால நீங்க கட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ லைபிலிட்டிஸ், உங்களோட பொறுப்பு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். பாட் கூட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக். பாட்னா இங்க பர்ச்சேஸ் கூட்ஸ், ஸ்டாக் வந்து நம்ம வாங்குறோம். அதை வந்து செக் மூலமா வந்து நம்ம செட்டில் பண்றோம். செக்ன்றது இங்க வந்து பேங்க் தான் வந்து செக்னு சொல்றாங்க. ஏன்னா செக் வந்து பேங்க்ல தான் போய் போடுவாங்கல்ல. ஸோ பேங்க் தான் இங்க செக்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாட் கூட்ஸ். கூட்ஸ்ன்றது நம்ம ஸ்டாக்னு இங்க சொல்லுவோம். அக்கௌண்ட்ஸ் இது உள்ள டெர்மினாலஜில ஸ்டாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்க செக்னு சொல்லியிருக்காங்க. செக் வந்து பேங்க் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. செக் பேங்க் மூலமா வந்து செக் மூலமா பேங்க்ல போட்டதுனால பேங்க்ல இருக்க அக்கௌண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால பணம் செலுத்த வேண்டியது இருக்கு. அந்த செலுத்தின பணத்தை வந்து பேங்க் மூலமா செலுத்துறோம். ஸோ டவுன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்ட் நடக்குது. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்க்கலாம். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. கேஷ்ன்றது ஒரு எஃபெக்ட். பர்சனல் யூஸ், இங்க வந்து ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா டிராயிங்ஸ் சொல்லுவாங்க. டிராயிங்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா பர்சனல் யூஸுக்காக நம்ம பிசினஸ்ல இருந்து படத்தை எடுக்கிறோம்னா அது பேர் டிராயிங்ஸ். அந்த எஃபெக்ட் வந்து கேஷோ நம்ம கையில வர்றதுனால கேஷ் வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. கூடவே டிராயிங்ஸ் வந்து பர்சனல் யூஸ்.
டிராயிங்ஸ் இது வந்து கேபிட்டல்ல தான் நம்ம வந்து காமிப்போம். உங்களுக்கு மேல மேல நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர் மூவ் ஆகும்போது உங்களுக்கு இந்த பேர்னா என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல்ல லெஸ் ஆகும். ஏன் லெஸ் பண்றேன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் ப்ராஃபிட்டும் ரெவென்யூவும் எக்ஸ்பென்சஸும் வந்து கேபிட்டல் சைடில் வரக்கூடியது. எக்ஸ்பென்சஸ்னா நம்ம மைனஸ் பண்றோம், ரெவென்யூனா ஆட் பண்றோம் அப்படின்னு. இங்க பர்சனல் யூஸுக்காக பணம் எடுக்கிறோம், பர்சனல் யூஸ் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்றோம். ஸோ அதை டிராயிங்ஸ் எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 6th ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போறோம். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இங்க நல்லா நோட் பண்ணுங்க, இங்க ஆஃபீஸ் யூஸுக்காக யூஸ் பண்றோம். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க், ரெண்டு எஃபெக்ட் நான் தெரிஞ்சிச்சு. கேஷ் பேங்க் மூலமா இருந்து எடுக்கிறோம். ஸோ கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன், பேங்க் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன். கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணதுனால அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணதுனால பேங்க்ல இருக்கிற பணம் டவுன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடக்குதுன்றத நம்ம இப்போ ரைட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ சமூகல என்ட்ரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி டேபிள் காலம் வந்து நம்ம இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போறோம். கேபிட்டல் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கொடுத்துருக்க காலத்தை நம்ம போட்டுக்கலாம். கேஷ் வந்து எங்க வரப்போகுது, அசட் சைடில் வரப்போகுது. இங்கேயும் கேஷ் அசட்ல தான் வரும். பேங்க் அசட்ல தான் வரும், ஏன்னா பேங்க் இஸ் ஒரு டைப் ஆஃப் அசட் தான். நெக்ஸ்ட் லோன் நம்ம லைபிலிட்டி சைடில் எழுத போறோம். பேங்க் லோன்ன்ற பேர்ல எழுதிக்கிறோம். ஸ்டாக் அசட்ல வரப்போகுது. நெக்ஸ்ட் பேங்க் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து எழுதிட்டோம். டிராயிங்ஸ் வந்து நீங்க தனியா நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது கேபிட்டல்லயே வந்து நம்மளுக்கு ரெவென்யூனாலும் எக்ஸ்பென்ஸ்னாலும் ரெண்டுத்தையும் வந்து கேபிட்டல்லயே நம்ம காமிக்கலாம். அடுத்தது கேஷும் பேங்க் இருக்கு. இப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கேஷும் பேங்க்கும் ஸ்டாக்கும் அசட் சைட்ல தேவை, பேங்க் லோன் எடுத்ததுக்காக லைபிலிட்டி சைட்ல தேவை. இப்போ சம்குள்ள போலாம். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் 1 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷும் 1 லட்ச ரூபாய் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். பிளஸ் 1 lakh பிளஸ் 1 lakh ரெண்டு ஈக்குவலாகவே இருக்கு. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணலாம். பணத்தை டெபாசிட் பண்றோம் பேங்க்ல இருந்து பணத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பேங்க்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா பணத்தை எடுத்து போய் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம், பணம் டிக்ரீஸ் ஆகுது, பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகுது. இதை ரெக்கார்ட் பண்ணலாம். 60,000 மதிப்புள்ள பணத்தை வந்து டெபாசிட் பண்றோம். டெபாசிட் பண்ணும்போது பணத்தை எடுப்போம், அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறோம். பிளஸ் 60,000 மைனஸ் 60,000. ஸோ இங்கேயே பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் 1 lakhல மைனஸ் 60,000 போயிடுச்சுன்னா பிளஸ் 40,000. இங்க பிளஸ் 60,000 ரூபாய் அப்படியே வரும். ஈக்குவல் டு 1 lakh rupees. இதையும் கூட்டினா நம்மளுக்கு 1 lakh வந்து வருது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை பார்ப்போம். தேர்ட் டிரான்சாக்ஷன் பாரோடு லோனு ஃப்ரம் பேங்க். லோன் வந்து பேங்க்ல இருந்து வாங்கினதுனால பேங்க் வந்து ஏறுது, லோனும் நம்ம கட்ட வேண்டியதுனால பொறுப்பும் ஏறுது. இதை ரெக்கார்ட் பண்ணலாம். எவ்வளோக்கு லோனை வந்து நம்ம எடுத்திருக்கோம்னா 25,000 rupeesக்கு வந்து லோன் எடுத்திருக்கோம். ஸோ பேங்க்ல வந்து அந்த 25,000 ரூபாய் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை கட்டணும் 25,000 rupees நம்ம வந்து அதை கட்டியே ஆகணும். அது நம்மளோட பொறுப்பு, கிரெடிட்டார்ல இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்றோம். இதை பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளஸ் 40,000 rupees கிடைக்குது. இதை பேலன்ஸ் பண்ணும்போது 85,000 கிடைக்குது. இங்கே 1 lakh rupees பிளஸ் 25,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1,25,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1,25,000 வருது. இப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு, செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த fourth டிரான்சாக்ஷன் இப்போ பார்க்க போறோம். பாட் கூட்ஸ் அண்ட் பெய்ட் பை செக். பொருளை நம்ம வாங்குறோம், எது மூலம் வச்சுன்னா
மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து செக் மூலமாக செக் வந்து நம்ம பேங்க்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், பேங்க்கை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இவ்வளோனா 10,000 ருபீஸு. அதை ரெக்கார்ட் பண்ணலாம். 10,000 ருபீஸுக்கு வந்து கூட்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ பாட் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால 10,000 ருபீஸ் கூட்ஸில் ஆட் பண்ணுறோம். எது மூலம் பேமெண்ட்டில் வாங்கணும்னா பேங்க் மூலமாக. ஸோ மைனஸ் 10,000 பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஈக்குவலும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 75,000 ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 25,000 ஆட் பண்ணி பார்த்தோம்னா 1,25,000 வருது. இங்கே 1,25,000 வந்துடுது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸுக்காக பணத்தை எடுக்கிறோம், கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கே டிராயிங்ஸ்னு இதெல்லாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க, இது ஒரு எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியலன்னா டிராயிங்ஸ்ன்றது எக்ஸ்பென்ஸாக சொல்ல வச்சுக்கோங்க. இவ்வளோனா 5,000 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. கேஷ் வந்து நம்மளுக்கு இறங்க போகுது ஆஸ் யூஷுவல். இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம எங்கே காமிப்போம்னா கேபிட்டலில் காமிப்போம். ஸோ இதை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணலாம். கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸு 5,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. ஸோ கேஷை வந்து ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கிறோம், மைனஸ் 5,000. அதே நேரத்தில் கேபிட்டலும் வந்து எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. ஸோ கேபிட்டலில் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஈக்குவேஷன் என்னன்னா மைனஸ் 5,000 பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 35,000 வரும் டோட்டல் கேஷாக. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே இருந்த ஸ்டாக்கை அப்படியே மேலே பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் 75,000 நம்மளுக்கு இருக்குது. 5,000 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி கேபிட்டலில் நம்மளுக்கு 95,000 வரும். நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் கட்ட வேண்டியது 25,000 நம்மளுக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இதுதான் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா 1,20,000 இந்த பக்கமாக ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 1,20,000 வருதான்னு பார்க்கலாமா, 85,000, 90,000, 1,20,000 வருது. ஸோ ஈக்குவல். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்க்கலாம். சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். கிளியராக சொல்லிட்டாங்க இங்கே கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க். ரெண்டு எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கேஷ் வந்து நம்மளுக்கு பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ கேஷோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. பேங்க்ல வந்து கேஷ் எடுத்ததுனால நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. எவ்வளோனா 3,000. இப்போ சிக்ஸ்த் டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3,000 ருபீஸு. ஸோ கேஷ் வந்து 3,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆக போகுது. பேங்க்லேருந்து கேஷ் எடுத்ததுனால பேங்க்கோட வேல்யூ 3,000 ருபீஸ் குறையுது. இதோட ஈக்குவேஷன் நம்ம இப்போ எழுதி போகிறோம். $35,000 ப்ளஸ் 3,000 ஆட் பண்ணால் ப்ளஸ் 38,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 75,000ல் 3,000 போச்சுன்னா 72,000 ஈக்குவல் டு ப்ளஸ் 95,000 ப்ளஸ் 25,000 48. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அசல் சைடு ஆட் பண்ணிப்போம். 48,000, 50,000, 1,20,000 வருது. இங்கேயும் 1,20,000 வருது. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது. சம் நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.